ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடந்த 2-3 நாளாகவே சாயந்தரத்தில் நல்ல மழை விழுகுது. 1 மணி நேரம் நல்லா விழுந்தாலும் அப்புறம் காற்று வந்து அடிச்சுட்டு போயிடுது. மழை விழுந்தாலே ஒரு வேலையும் செய்ய தோண மாட்டேங்குது. யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுறது, இடியே விழுந்தாலும் நம்ம பார்க்குற ரெகுலர் வேலையை விட முடியுமா என்ன? வேறு ஒன்றும் இல்லைங்க, நைட்டு டின்னரை தான் சொன்னேன். ஸோ மாவும் இல்லை, சப்பாத்தி இடியப்பம் செய்யலாம் அப்படின்னா எப்போ மாவு பிசைஞ்சு சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஸோ சிம்பிளாக மேகி செய்யலான்னு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மேகி எப்போவுமே ஒரே மாதிரி தானே ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் இருந்தாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ அதை நல்லா கலக்கிட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு தோசை மாதிரி ஊற்றிட்டேன். ஸோ இது மாதிரி நான் 2 இது தனியாக எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இதை முன்ன பின்ன நல்லா வேக விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ வெந்ததுக்கப்புறமா தாச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்சக்கப்புறமா 3 பீஸ் மேகி எடுத்து வேக வச்சுட்டேன். ஸோ பாதி வெந்ததுக்கப்புறமா அவங்களே கொடுத்த மிளகாத்தூள் எடுத்து நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். ஸோ கிண்ணதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஊற்றி வச்சுருந்த முட்டையும் போட்டுட்டு மேலே மேகி ஃபுல்லாக நல்லா தடவி வச்சுட்டேன். பரவலாக சுற்றி போட்டுவிட்டு மேலே சாஸையும் ஊற்றிட்டு மேலே ஒரு முட்டையும் போட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் தாராளமாக கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உப்பு சாப்பிட்டா ரோசம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமேனு மனசை தேத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.